ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓங்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி நாம் சொல்ல போகிற கிரகம் ராகு பகவான். ஏற்கனவே நம்ம சூரிய பகவான்லேருந்து சந்திர பகவான்லேருந்து சனி பகவான் வரைக்கும் நம்ம சொன்னோம். ஒரு சின்ன அறிமுகம் என்னென்னா, இந்த பரிகாரங்களை பண்ணும்பொழுது சூரிய பகவான் சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள், சந்திர பகவான்னா திங்கக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள், அங்காரக பகவான் செவ்வாயாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள், புத பகவானுக்கு புதன்கிழமை பண்ணுங்கள், குரு பகவானுக்கு வியாழக்கிழமை பண்ணுங்கள், சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள், சனி பகவானுக்கு சனிக்கிழமை பண்ணுங்கள். இப்போ ராகு பகவானுக்கு எப்போ பண்ணலான்னா சனிக்கிழமையே பண்ணலாம். இந்த ராகுன்னு சொன்னோடனே இப்போ ஒரு பிரச்சனை எல்லாரும் பிடிச்சி ஆட்டுறது, இந்த கல்யாண விஷயத்தில் 7ல் ராகு இருந்தால் 8ல் ராகு இருந்தால் அதே மாதிரி ஜாதகத்தை தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கெடுத்து குட்டி சோவராக்கி நிறைய பேரோட கல்யாணம் இருந்து போகிறத பார்க்குறோம். சரி, இப்படி 7, 8ல் ராகு இருந்தால் கல்யாணம் தடைப்பட்டால் கட்டாயம் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஒன்று. இதை தவிர சனிக்கிழமை பிறந்தவர்களும் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க என் குழந்தை ராகு காலத்தில் பிறந்துடுது, அந்த பயமே வேண்டாம். ராகு காலத்தில் பிறந்தவர்களும் இதை செய்யலாம். ஏன்னா இந்த பிரச்சனைகள் விலகும். இந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ சொல்கிற வாயாது கட்டும். அதனால் இந்த பிரச்சனை இருக்கோ இல்லையோ கட்டாயம் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் வாயாது அடைக்கும். அதனால் இதை செய்யலாம். அப்புறம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இதை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் வேணால் சாயா கிரகம்ன்றதுனால லக்னத்தை பற்றி நாங்கள் சொல்லலை. சரி, என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம், யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன விதமாக எப்படி பண்ணணுன்றது இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஆனால் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட்டு வழக்கு இருக்கக்கூடியவர்களும், வீட்டில் ஏதோ கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான தொல்லை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களும், இந்த ஸ்பெக்குலேஷனில் பணத்தை போட்டு நஷ்டமானவர்களும், ஸ்பெசிஃபிக்காக ஆன்லைன் வர்த்தகம் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை போட்டு நஷ்டமானவர்களும், சதா டென்ஷன்லேயே இருக்கக்கூடியவர்களும், எதிர்பாராத விபத்து அல்லது பண நஷ்டம் கண்டவர்களும், குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பணம் வந்தாலும் போகல, ஏதோ ஒரு பைசாத தொல்லை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களும் கட்டாயம் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இது பண்ணுறதுனால கட்டாயம் இந்த பிரச்சனை தீரும். இதை தவிர அறுவை சிகிச்சை பயம் உள்ளவர்களும், அறுவை சிகிச்சைன்னா அது காலில் இருக்கலாம், கையில் இருக்கலாம், இல்லை வயிறு சம்பந்தமாக இருக்கலாம், எந்த உறுப்பாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை சம்பந்தமான தொல்லை உள்ளவர்களும், ரசாயனம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவர்களும், ரசாயனம் சம்பந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவர்களும், நவீனமான டெக்னாலஜியில் பணத்தை போட்டு எடுக்க முடியாதவர்களும் இவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். பண்ணால் கட்டாயம் நல்ல பலன் வரும். முதல்லையே சொன்ன மாதிரி நல்ல பலன் நடக்கக்கூடியவர்களுக்கு இதை பண்ணும்போது விருதி அடையும். தீய பலன் நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த தீய பலன் கெடுபலன் விலகி செல்லும் சொல்லலாம். இது எளிமையான பரிகாரம். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்குறோம். இதை சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, முதல்ல வெள்ளை வஸ்திரம், அவங்கவுங்க யார் தானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க கைக்கு 2 முழம் குறைஞ்சபட்சம் இல்லை 1.5 முழத்தில் வெள்ளை வஸ்திரத்தை மடிச்சுக்குங்க. அதுக்கு மேலே மந்தார இலை, தையலை, மந்தார இலை கிராமத்தில் நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க, நகரத்தில் மறந்து போயிருப்பாங்க. இந்த மந்தார இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசி, இந்த அரிசி பச்சை அரிசி, அதாவது வேக வைக்காத அரிசி, இந்த அரிசியை சேர்த்துட்டோம். அதுக்கு மேலே இந்த கலசத்தை வச்சு நூல் சுற்றின கலசம், அதில் குங்குமம் வச்சுருங்க. அப்புறம் மாவில் வைங்க. அதுக்கு மேலே மஞ்சள் தேங்காய், எல்லாத்துக்கும் குங்குமம்.
இதுக்குள்ளே வந்து ஜலம் சேர்க்கணும். இந்த ஜலத்தை சேர்த்த உடனே அதுக்குள்ளே கொஞ்சம் வெட்டி வேறு சேர்த்துக்கலாம். ஏலக்காவையும் லவங்கத்தையும் பொடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம். சிட்டிகை தான், கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் முதல்ல பூர்வாங்கன்னு சொல்லுவோம், ஆரம்பம்.